ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு எடுத்த விலாக் தான். கொஞ்சம் லேட் போஸ்ட் ஆகிடுச்சு. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் அப்பார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸில் வந்து பார்க்குறேன், இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட்டு போகும்போது இதெல்லாம் இல்லையே, என்ன திடீர்னு முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அதுவும் அரளிச்செடியெலாம் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம ஊர் ஞாபகம்லாம் வந்த மாதிரி இருந்துச்சு. எங்கேருந்து இந்த அரளிச்செடியெல்லாம் இவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டே வந்தேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 ஆகிடுச்சு. சர்வேஷ் வந்து வீட்டிலேருந்து ஒரு 7:30 கிளம்பிடுவான் ஸ்கூலுக்கு. ஸோ அதுக்குள்ளே அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் வரக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஏதோ ஒன்று பண்ணிடுவார். காலையில் எப்போவுமே மேக்ஸிமம் இட்லி இல்லை தோசையாக தான் இருக்கும். ஸோ சட்னிலாம் முன்னாடி நாளே அரைச்சி வச்சுட்டு தான் வந்து போவேன். ஸோ அது ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அவன் சாப்பிட்றதுக்குள்ளே லஞ்சு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஏதாவது பண்ணுவாங்க. ப்ரெட் ஆம்லேட்டு, அப்புறம் வந்து நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆம்லேட்லாம் கூட அந்த ஆனியன்லாம் போட்டு கொடுக்குற ஆம்லேட்லாம் கூட அவன் சாப்பிடுவான் லஞ்சுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடுத்துருவாங்க நான் வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா. நிறைய நாள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமைச்சிடுவேன். அப்படி இல்லை ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு 5:30 வரேன் அப்படின்னா அப்படியே போய் தூங்கிடுவேன். ஸோ திருப்பி ஒரு 12 மணிக்கு தான் எந்திரிப்பேன். அப்போ அவர் தான் வந்து சர்வீஸ் ஸ்கூலுக்குலாம் கிளப்பிவிடுவார் லஞ்ச்லாம் வந்து பேக் பண்ணி. ஸோ அதெல்லாம் பயங்கர சப்போர்ட் எனக்கு. அதனால் கொஞ்சம் டிஷ்ஷெல்லாம் வந்து அப்படியே அவரே கற்றுக்கிட்டு சமைச்சு அதெல்லாம் பேக் பண்ணிடுவார். வந்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு. காலையில் கால் வலி வேறு ரொம்ப இருக்கும். நைட்டு ஃபுல்லாக நம்ம நின்றுட்டே வேலை செஞ்சது. உட்காந்துட்டோன்னா சம்டைம்ஸ் எனக்கே தெரியாமல் நான் தூங்கிடுவேன். அதனால் வீடெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி விட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்மளோட விவிஐபிக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, அவரோட ஸ்பெஷல் செலிப்ரேஷன்லாம் வீட்டில் இருக்குது. ஸோ பூஜைக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம நைட் ஷிஃப்ட் முடிச்சு காலையில் லேட்டாக தான் வருவோம். ஸோ வந்தோடனே நமக்கு தூங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். அதனால் டக்குன்னு சீக்கிரமாக வேலையை முடிச்சு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப் ஒர்க்லாம் முன்னாடியே வந்து முடிச்சாச்சு. வீடெல்லாம் வந்து டீப் க்ளீன் பண்ணி பூஜா கேபினெட்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு தேவையான லஞ்சு, அப்புறம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு சக்கரை பொங்கலும் வடையும் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த சக்கரை பொங்கல் விற்கிற அரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி முருகரோட ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போது கலசம் வச்சுருந்தேன். அப்போ அந்த கலசத்தில் போட்ட அரிசி தான் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1.25 டம்ளர் இருந்துச்சு. அப்புறம் பாசிப்பருப்பும் சேர்த்தோன்னே ஒரு 2 டம்ளர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஊற வைக்கும் போது எனக்கு தெரியல, அது பொங்கல் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் இல்லையா, அந்த 2 டம்ளருக்கு தேவையான தண்ணி ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப் பால் ஊற்றுவேன். ஊற வைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா 4-5 விசில் விட்டு அப்படியே கொலைய விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குக்கரில் வந்து வச்சுட்டேன். ஸோ மித்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்கூலுக்கு போக முடியல. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தூங்கிடுறாங்களே, அவனுக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போக முடியல. டே ஷிஃப்ட் இருக்கிற டைம்லையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வீட்டில் போர் அடிச்சுட்டு இருக்கோம்ல, நானும் வேலையாக இருப்பேன். அவங்க அப்பா எப்போ வந்து கால்ஸ் விட்டுட்டு முடிச்சு அடுத்த கால்ஸ் கொஞ்சம் பிரேக் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு வருவாங்களா, அவங்க அப்பா வந்து இப்படி ஹால் என்ட்ரு ஆகும்போதே ஓடி போய் அப்பான்ட்டு தொகுதிக்குவான். அவன் கூட ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அவர் விளையாடுறதுக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா போகாதப்பான்னு அழுதுகிட்டே இருப்பான். நம்ம நாள் முழுக்க அவன் கூட தான் இருப்போம், கண்டுக்கவே மாட்டான். ஆனால் அவங்க அப்பா எந்திரிச்சோடனே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. உடனே பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுத்து பயங்கரமாக 2 பேர் ரோஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது கொஞ்ச நாளாக இப்போ நடந்துகிட்ருக்கு இப்படி. ஸோ பூவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது வைகாசி செவம் வருது அப்படின்ட்டு முன்னாடி வீக்கெண்டே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ரோஸு, அப்புறம் வந்து வெத்தலை, அந்த பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு சாமந்தி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர் சிலை வீட்டில் சின்னதாக இருக்குல்ல, அதுக்கு வந்து மாலை கட்டி போட்டிருக்கு எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து பூஜை பண்ணும்போது நம்ம வீட்டில் நம்ம செடியிலேருந்து பூ பறித்து வைக்கிறதாகட்டும், இல்லை பூ வாங்கிட்டு வந்து நம்ம கையாலே மாலை கட்டி சாமிக்கு போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சந்தோஷம் தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக நம்ம சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி விளக்கேற்றி சாம்பிராணிலாம் பற்ற வச்சு பூஜை கேபினெட் பார்க்கவே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இப்படி எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பேன். அந்த பூஜை கேபினெட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பூவோட ஸ்மெல்லு வீடே வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிவோஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் முன்னாடியே பூ வாங்கிட்டு வந்து வச்சு நானே மாலை கட்டி முருகருக்கு வந்து போடுவேன். பொங்கல் கிண்டினதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஐயோ முடியாதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே பொங்கல் பிரியர்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எனக்கு வந்து இன்றைக்கி பொங்கல் பண்ணுறோம் அப்படின்னா மிச்சம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த சில்னஸாக இருக்கிற அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதனால் ஒரு 2 டேஸ் அந்த பொங்கலை வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா முருகர் சிலை வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணுவேன். ஸோ அந்த கிருத்திகை இந்த மாதிரி விசேஷ
விசேஷ நாட்கள்லாம் வந்து பண்ணுறேன். முன்னாடி டியூஸ்டேலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ பண்ணவே முடியல, சுத்தமாக டைமே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் மட்டும் அபிஷேகம் வந்து பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து விபூதி, சந்தனம், அப்புறம் வந்து தயிர், தேன், பால் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தான் வந்து பண்ணேன். ஒரு ஒத்தப்படையில் வர மாதிரி வந்து நம்ம பண்ணணும். குங்குமம் இதெல்லாம் வச்சு ஒரு 7 அபிஷேகம் பொருள்லாம் வந்து வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முருகருக்கு உகந்த விசேஷ நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற முருகர் கண்டிப்பாக வந்து வேலோட தான் இருப்பார். ஸோ அந்த வேலுக்கும் வந்து அபிஷேகம் பண்ணுறது இன்னுமே வந்து ரொம்ப விசேஷம். ஸோ நான் வந்து நைட் ஷிஃப்ட் போனோம் இல்லையா, அப்போது 12 மணிக்கு தான் இந்த டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாஸ்டிங் இருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்து வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் மத்தியானம் மட்டும்தான் வந்து சாப்பிட்டேன். அந்த அன்றைக்கி ஃபுல்லாக ஃபாஸ்டிங் வந்துட்டு மத்தியானம் மட்டும்தான் சாப்பிட்டேன். நைட்டும் நான் எதுவும் சாப்பிட்லாம். எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னா ஒரு நேரம் மட்டும் நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த அன்றைக்கி அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த அபிஷேகம் முடிச்சுட்டு எப்போவுமே இந்த தேன் ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவேன். ஸோ இந்த பாலை எடுத்து வச்சு அதை தான் வந்து நான் குடிப்பேன். ஃபஸ்ட்டு நான் விரதம் முடிக்கிற டைமில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பாலை வந்து குடிச்சிடுவேன் எப்போவுமே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. தேன், பால், முன்னாடி நம்ம அபிஷேகம் பண்ண அந்த திருநீர், அந்த சந்தனம், இந்த எல்லாமே கலந்து ஒரு மிக்ஸ்டு ஒரு ஃப்ளேவராக இருக்கும். நம்ம கோயிலெலாம் குடிப்போம்ல அந்த ஃப்ளேவரில் வந்து வரும். எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நானே வந்து குடிச்சிக்குவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வத்தல் எல்லாம் நல்லா பெருசாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் ஆல்மோஸ்ட் 1 வீக் முன்னாடி வாங்கிட்டு வந்து வச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணேன். 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் எஸ்பியில் தாங்க வாங்கினேன். நான் நிறைய கடைகளில் வாங்கியிருக்கேன். ஆனால் எஸ்பியில் வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 வீக்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. வெத்தலையெல்லாம் வந்து வாஷ் பண்ணுங்கள், வெத்தலையில் பொட்டு வைங்கன்ட்டுலாம் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஃபுல் பேக்கெட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பழம், தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அங்கேயும் வெத்தலை வைக்கணும், அப்புறம் விளக்கும் போடணும் அப்படின்ட்டு ஃபுல்லாமே வந்து வாஷ் பண்ணி தான் வைப்பேன். அதே மாதிரி விளக்கு வைக்கிறேன்ல அதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக ஒரே ஒரு பொட்டு வந்து வச்சுருவேன், எல்லா வெத்தலையிலையும் வைக்காமல். ஸோ அதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த சர்க்கரை பொங்கல், வடை, அப்புறம் வந்து பால் இதெல்லாமே வந்து சாமிக்கு பிரசாதமாக வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டோம். அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து மித்தலும் கூப்பிடல, சாமி கும்பிட்றதுக்காக தான் விளையாடிட்டு இருந்தேன். நானே சாமி கும்பிட்றத பார்த்துட்டு அவனே வந்து என்னென்ன பண்ணுறான்னு பாருங்களேன். அதனால் அது கொஞ்சம் நான் கட் பண்ணாமல் போட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இந்த கிளிப்பு. அவனே வந்து கையெடுத்து கும்பிட்டு சாமி கும்பிட்டு நான் சுற்றும் போது அவனும் கையை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவர் பக்கத்தில் தான் இருந்தாரா, நான் கூப்பிட்டு காமிச்சிங்க பாருங்கள் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீட்டில் சாமி எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10:30 கிட்டே ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு, டயர்டாகிடுச்சு, பேசவே முடியல. இன்ஃபேக்ட் என்னால் நிற்கவே முடியல, என்னால் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. நான் கவனிக்கவே இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு எப்போவுமே வந்து நான் செக் பண்ணுவேன் கரெக்டாக எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அன்றைக்கி நான் செக் பண்ணவே இல்லை. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் நான் இதையே பார்க்குறேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக நாங்கள் எல்லாருமே வந்து சாமியை வந்து கும்பிட்டோம். ஸோ பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பாலை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் வந்து சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து போய் படுத்து தூங்கிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock போல் இவங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது எவ்ரி ஃப்ரைடே. நானும் பார்த்துட்டேன், எல்லா ஃபெஸ்டிவலும் ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாமே ஃப்ரைடேயில் தான் வந்து வருது. ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். நான் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 4 hours கிட்ட தான் வந்து தூங்கியிருப்பேன். எழுந்திரிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம்.
ஸ்விம்மிங் கிளாஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் வந்து ரொம்ப பக்கம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி தான் வந்து வரும். அதனால் நான் ரெடி ஆகிட்டேன், பசங்களுக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் இடத்துலேயே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 6:30 போல் வந்து கரெக்டாக கோயிலுக்கு போனோங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தேர்லாம் வச்சு தேருக்கு டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஹோமம் வளர்த்திட்டு இருந்தாங்க. கரெக்டாக முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே. அதே மாதிரி கோயிலுக்கு நேராக வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வச்சு பொங்கல் வந்து கிண்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி விசேஷமாக இருந்துச்சு. கோயில் ஃபுல்லாக டெக்கரேட்லாம் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க. முருகருக்கு அபிஷேகம்லாம் வந்து பண்ணுறது பார்த்தே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. போன வருஷம் பார்த்திங்கன்னா சஷ்டிக்கு 48 டேஸ் விரதம் இருந்தோம் இல்லையா, அப்போ அந்த திருக்கல்யாணம் சூரசம்ஹாரத்துக்குலாம் கோயிலில் வந்து ஃபுல்லாக இருந்தோம். அந்த டைமில் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணது பார்த்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ லக்கிலி எனக்கு வந்து அமைஞ்சிருச்சு. நான் கரெக்டாக போகும்போது அலங்காரமும் அபிஷேக பூஜை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம்லாம் கோயிலில் அமைதியாக இருக்கவே மாட்டாங்க. அதுவும் மித்துல் வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அவர் வந்து என்னை கோயிலை விட்டுட்டு எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே அவங்களாம் காரில் போய் உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் வந்து நான் கார் வாஷ் போகிறோம், இல்லை வேறு கடை இருந்துச்சுன்னா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருசாக என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு 6:30 போல் கோயிலுக்கு போனதுங்க. 10:30க்கு தான் நாங்கள் வீட்டுக்கே வந்து போனோம். அபிஷேக பூஜை, அலங்கார பூஜை, வீதி உலா, தேர் இழுக்கிறதுன்னு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போனேன். ஒரு 10 தான் பார்த்திங்கன்னா தேர் இழுக்கவே வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்க முடியாது, நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும், எனக்கும் வந்து ஒர்க்குக்கு போகணும் அப்படின்றதுனால ஒரு 10 வரைக்கும் தேர் இழுக்க ஆரம்பித்தோடனே சாமியை பார்த்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுவும் இந்த பாலபிஷேகம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ பிளஸ்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அந்த அலங்காரம் பண்ணி அந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது சாமி பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா அந்த விபூதியெல்லாம் முகத்தில் வந்து பூசி நல்லா ராஜ அலங்காரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது அந்த ஹோமம் வளர்த்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த தீர்த்த குளம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஆறுமுக சாமி இருக்காங்க, அவங்கள தான் வந்து தேரில் வச்சு இழுக்கிறது. ஸோ அங்கே வந்து ஸ்பெஷல் பூஜை தீபாராதனையெல்லாம் வந்து பண்ணாங்க. ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க. இந்த 6 சாமிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீபாராதனையை லைனாக 1 பை 1 பின்னாடி ஒருத்தர் நின்று 6 தீபம் ஒட்டுக்கா காமிச்சாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா கையை தூக்கி தான் வீடியோ எடுப்போம். அதனால நான் லாஸ்ட்டாக வந்து நின்றுக்குவேன் எப்போவுமே. ஸோ இந்த டைம் கிளியராக வந்து எடுக்க முடியல. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி சாமி பார்க்குறதாகட்டும், இதுவுமே ஆகட்டும், கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே வந்து பார்த்தேன். ஸோ நம்ம சாமியை வந்து வீதி உலா மாதிரி தூக்கிட்டு கோயில் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து தேரில் உட்கார வச்சு தேர் இழுக்க ஆரம்பித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பிட்டேன். ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 10:05 இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர் மாதிரியே கன்னடாலையும் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலுமே எல்லா விசேஷமும் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த கோயில் ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்குறேன். டேக் கேர், பை பாய்.